மாடி தோட்டத்தில இருந்த செடி எல்லாமே எடுத்துட்டு மாடிய கிளீன் பண்ணும்போது, ஒரு சில செடியெல்லாம் நல்லா இருந்ததெல்லாம் இந்த டவுன் பிளேஸ்ல போட்டு வச்சிருந்தோம். இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல வெள்ளிக்கிழங்கு நட்டு வச்சிருந்தேன். பிப்ரவரியில நட்டது. மே மாசம் வெயிலுக்கு கூட இது காஞ்சே போகல. இதில பராமரிப்பு கூட நான் எதுவுமே பண்ணவே இல்ல. தண்ணியும் ஊத்துறதில்ல. ஆனா எப்பவுமே செடி பார்த்தீங்கன்னா, பசுமையாவே இருந்துட்டே இருக்கும். சர்க்கரைவள்ளி கிழங்கு வருஷத்துக்கு ஒரு முறை தான் எடுப்பாங்கன்னு நான் இவ்ளோ நாளா நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா 4 மாசத்துலயே இது அறுவடை குடுக்கும்ன்னு தெரிஞ்ச உடனே நாமளும் எடுத்து பார்க்கலாம். வெள்ளிக்கிழங்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து பார்த்தேன். ஓரளவுக்கு வெள்ளிக்கிழங்கு இருந்தது. இதில என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இதில அதிக அளவு கொக்கோ பீட்டும், கரும்பு சக்கையும் நெறைய போட்டுட்டு மண்ணு கம்மியா போட்டிருக்கேன். அதனால இது தண்ணி ஊத்தி ஊத்தி நல்லா அமுங்கி போச்சு. ஒரு 1/2 அடி கூட மண்ணே இல்ல இதில. மண்ணு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பொல பொலான்னு இருக்கு. அதனால வேர் பிடிக்கவும் இல்ல. கிழங்கு விடவும் இல்லைங்க. மண்ணு ரொம்ப உதிரியா இருந்ததுனால, கிழங்குல துளி கூட மண்ணு ஒட்டவே இல்ல. கழுவி எடுத்த மாதிரி இருக்கு பாருங்க. இந்த முறை ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல அடியில கரும்பு சக்க போட்டுட்டு 3/4 அளவுக்கு மண்ணு போட்டு நட்டுருக்கேன். அது எப்படி வருதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னைக்கு 1 கிலோ அளவுக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. கிழங்கெல்லாம் பாருங்க எப்படி சூப்பரா இருக்கு.